இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். வேதத்துல பார்க்கிறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த காலை வேளையிலும் அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற நாம் எல்லோரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பாக்கியவான் வேதத்துல பல இடங்கள்ல நம்ம பாக்கியவான் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இப்படின்னு ஏகப்பட்ட பாக்கியவான்கள் குறித்து நம்ம அந்த பாக்கியவான் அப்படிங்கிற வார்த்தைய வேதத்துல பல இடங்களில பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுல நம்ம வரும்போது அங்க மலைப்பிரசங்கத்துல இயேசு சொல்றாரு, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இப்படின்னு பல இடங்கள்ல இந்த பாக்கியவான் அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு இடத்துல 1 பேதுரு 4:14 நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனெனில் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அப்போ இத்தனை அந்த பாக்கியவான் அப்படின்னு வேதத்துல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாக்கியவான் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு உள்ளான அர்த்தம் என்ன? இன்னைக்கு நம்ம மெசேஜ் வேறதான் பார்க்க போறோம். அந்த பாக்கியவான் நம்ம எல்லோரும் பாக்கியவான்கள் அப்படின்னா, இந்த பாக்கியவான் அப்படிங்கிற அந்த அந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய உள்ளான அர்த்தம் என்ன? அப்போ முதலாவது பாக்கியவான் அப்படின்னா இந்த பாக்கியவான் என்று அழைக்கப்படுகிற எந்த மனுஷன் கூடயும் எந்த சூழ்நிலையிலும் தேவன் அவரோடு கூட இருக்கிறார். இதுதான் பாக்கியவான்கள் என்கிற இந்த வார்த்தைக்குண்டான முதலாவது ஆசிர்வாதம். இந்த பாக்கியவான் என்று அழைக்கப்படுகிற எந்த மனிதனோ மனுஷியோ தேவனுடைய பார்வையில் பிரியமானவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய அன்புக்கும் கிருபைக்கும் உட்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். வசனம் சொல்லுது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அப்போ இது ஒரு பொருளாதார ஆசிர்வாதம் மாத்திரம் அல்ல. இதுல மிகப்பெரிய இந்த பாக்கியவான் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு உண்டான ஆசிர்வாதமே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படிங்கிற உறுதியான வாக்குத்தத்தம். அதனாலதான் வசனம் மறுபடியும் மறுபடியும் நம்ம பார்க்கிறோம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். இன்றைக்கு அவர் நாமத்தின் நிமித்தம் நம்ம நிந்திக்கப்பட்டோம், துன்பப்பட்டோம் அப்படின்னா நம்ம தான் பாக்கியவான்கள். நமக்கு உண்டாகி இருக்கிற பலன் அது மிகுதியாய் இருக்கிறதாம். இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? அவர் நம்மோடு கூட இருக்கிறார். உலகம் நம்மள மறக்கலாம், ஆனால் தேவன் நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் கூட நீங்க தனியா இல்ல. அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்திருக்கிறது. அடுத்ததா பாக்கியவான் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்னன்னா, நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். சூழ்நிலை எவ்வளவு எதிரா இருந்தாலும் அவருடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருப்பதுதான் இந்த பாக்கியவான்களுக்கு உண்டான ஆசிர்வாதம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருந்த இந்த தானியேலுக்கு
சிங்கக்கெபி வந்ததா? வந்தது. ஆனா அந்த சிங்கக்கெபியிலும் பாதுகாப்பு உண்டாயிருந்ததான்னா? உண்டாயிருந்தது. அப்போ நீங்க பாக்கியவான்கள் தான். உலகத்துல என்ன காரியம், என்ன சூழ்நிலை, எது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா, நாம் பாக்கியவான்களா இருக்கிறோம் என்றால், நமக்கு நிச்சயம் பாதுகாப்பு உண்டு. வசனம் அதான் சொல்லுது. "நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை." நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏன்னா, பாக்கியவான்களுக்கு உண்டான மிகப்பெரிய ஆசீர்வாதம் பாதுகாப்பு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு வந்துதா? வந்தது. அங்க தீயில இருந்து அவர்கள் தப்பித்தார்களானா? தப்பித்தார்கள். காரணம் அவர்கள் கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டிருந்தார்கள். அந்த பாக்கியவான்களுக்கு உண்டாகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் பாதுகாப்பு. அடுத்ததா இந்த பாக்கியவான்கள் எப்படி இருப்பாங்கன்னா, எப்பவும் நன்றி செலுத்துகிற மனநிலையை உடையவர்களாய் இருப்பார்கள். தாவீது அங்க துதிக்கிறாரு. "என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே." ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன், இந்த பாக்கியவான், அவன் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்துகிறவனாய் இருக்கிறான். இன்னும் நான் உயிரோட இருக்கிறேனா? இன்னும் என் குடும்பத்துல தேவன் நன்மைகளால் என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறாரா? அவருடைய கிருபை என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறதா? அவருடைய பாதுகாப்புக்குள்ள நான் இருக்கிறேனா? அப்படின்னு சொல்லி அந்த நன்றி நிறைந்த உணர்வோடு அவருக்கு நித்தமும் நன்றி சொல்லுகிறவனாய் அவன் இருக்கிறான். இந்த பாக்கியவான்களுக்கு தேவன் பல தாலந்துகளையும் கொடுக்கிறார், வரங்களையும் கொடுக்கிறார். அப்போ நம்ம ஒரு நோக்கத்தோடு, ஒரு அழைப்போடு, ஒரு வரத்தோடு கூட தான் தேவன் இந்த பூமியில நம்மை வைத்திருக்கிறார். இந்த பாக்கியவான்களுக்கு இந்த நன்மையும் உண்டாயிருக்கும். அடுத்ததா உள்ளார்ந்த ஒரு சமாதானம். பிளெஸ்ஸட், பாக்கியவான் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு மிக ஆழமான அர்த்தம் என்ன அப்படின்னா, மிக ஒரு ஆழமான, உள்ளார்ந்த ஒரு சமாதானம். இந்த உலகம் தர்ற சமாதானம், அது ஒரு சூழ்நிலை நல்லா இருந்தா, அது ஒரு சமாதானத்த தரும். இல்லன்னா, அது ஒரு நமக்கு அந்த ஹேப்பினஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹேப்பனிங்ஸ்ற மாரி, அந்த ஹேப்பனிங்ஸ பொறுத்து தான் நமக்கு சந்தோஷம் இருக்கும். ஆனால், தேவன் தரும் சமாதானம் உள்ள இருந்து அது நமக்கு எப்பொழுதும் அது ஒரு ஜீவ தண்ணீர போல நமக்குள்ளே இருந்து அது புறப்படும். வசனம் சொல்லுது பிலிப்பியர்ல பார்க்கிறோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும், உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ உண்மையான ஆசிர்வாதம் என்ன? உண்மையாவே யாரு பாக்கியவான்கள்? அப்படின்னா, எல்லா பிரச்சனைகளுக்கும் நடுவில் அமைதி. சூழ்நிலைகளுக்கு மத்தியில நம்பிக்கை. இதுதான் உண்மையான அந்த ஆசிர்வாதம். பாக்கியவான்களுக்கு உண்டான ஆசிர்வாதம். அப்போ அங்க மலை பிரசங்கத்துல பார்க்கிறோம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இது எல்லாம் சொல்லுது. உலகம் சொல்லுது, நல்ல பெலனா இருக்கிறவங்க, இவங்க தான் பாக்கியவான்கள். நல்ல ஞானம், உலகத்துல ஞானம் நிறைந்தவர்கள் பாக்கியவான்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவரை சார்ந்திருப்பவர்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள், அவர்கள் யாராம்? பாக்கியவான்களாம். இன்னைக்கு பலர் ஆசிர்வாதம், ஆசிர்வாதம்னு ஆசிர்வாதத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, ஆசீர்வாதம் என்பது ஒரு பொருள் அல்ல. ஆசீர்வாதம் அப்படிங்கிறவர் ஒரு நபராய் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம பெற்றிருந்தோம்னா, தேவனுடைய அன்ப பெற்றிருக்கிறோம், கிருபைய பெற்றிருக்கிறோம், நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். ஏன்னா, அவருக்குள்ள தான்
சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்றால், சகல ஆசீர்வாதத்தினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப பிளெஸ்ஸட், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான் அப்படின்னா, நாம் தேவனால் நேசிக்கப்படுகிறவர்கள், அவரால் பாதுகாக்கப்படுகிறவர்கள், அவருடைய சமாதானத்துல இளைப்பாறுதலுக்குள்ளே இருக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் இருந்து அத்தனை ஆசீர்வாதத்தையும் சுதந்தரிக்கிறவர்கள். அப்போ இன்னைக்கு நீங்க இந்த பாக்கியவான்கள் என்பதை நீங்க உணர்வீங்கன்னா, ஒண்ணு நீங்க நல்லா புரியணும். எதுவுமே சரியில்லாம இருக்கலாம். சூழ்நிலைகள் எல்லாம் எதிரா இருக்கலாம். ஆனா, நீங்க ஒன்றை நம்ப வேண்டுவது நிச்சயம். உங்களோடு கூட தேவன் இருக்கிறார். அதனால நான் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற எண்ணம் உங்களுக்குள்ள நிச்சயமாய் உண்டாக வேண்டும். ஆசீர்வாதம், பிளெஸ்ஸட், பாக்கியவான் அப்படின்னா என்னன்னா, அவருடைய பிரசன்னம் நிரம்பின வாழ்க்கை. இதுதான் பாக்கியவான்களுக்கு உண்டாகிற அந்த நன்மைகளும் ஆசீர்வாதங்களுமா இருக்கிறது. இந்த காலை வேளையில நீங்க நல்லா உணரணும். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறீங்கன்னா, நீங்க தான் பாக்கியவான். உங்களுக்கு சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டாகி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் கூட நம்ம ஆவிக்குரிய பார்வை, ஸ்பிரிச்சுவல் விஷன்ஸ், ஸ்பிரிச்சுவல் விஷன குறிச்சு நம்ம தியானிக்க போறோம். நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4:18. 2 ஏனெனில் கொரிந்தியர் ம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்போ while we look not at the things which are seen, but at the things which are not unseen. For the things which are seen are temporal, but the things which are not seen are eternal. காணப்படாதவைகளோ அநித்தியமானவைகள். இன்னைக்கு நம்ம உலகத்துல கண்களால பார்க்கிறது மாத்திரம் நிஜமல்ல. நம்முடைய உடல், நம்முடைய அதாவது பிசிக்கல் ஐஸ் பார்க்கிற உலகத்தை விட தேவன் செயல்படுகிற ஆவிக்குரிய உலகம் மிகவும் உண்மையானது, நிஜமானது. இன்னைக்கு நம்ம கண்களால பிசிக்கல் ஐஸ்னால அத பார்க்க முடியல அப்படிங்கிறதுக்காக அது நிஜமில்லை என்பது அர்த்தம் அல்ல. வாசிக்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 3வது வசனம். எபிரேயர் 11:3. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. இன்னைக்கு உன்னை விசுவாசிக்கிறோம். எதை விசுவாசிக்கிறோம்? இந்த முழு உலகமும், அண்ட சராசரங்களும் அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. இவ்விதமாய் காணப்படுகிறவைகள், இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற எல்லாம் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை. The things which are seen were not made of things which are visible. பார்க்கிறவற்றினாலே இந்த பார்க்கிற உலகம் உண்டாகவில்லை. காணக்கூடாத உலகத்திலிருந்து தேவன் தன்னுடைய வார்த்தையினால் அந்த காணக்கூடாத உலகத்திலிருந்து இந்த சர்வத்தையும் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். இப்போ ஒரு பிலீவர், ஒரு விசுவாசி, தேவனை நம்புகிற அவருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில 3 வகையான விஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு நேச்சுரல் விஷன், இயற்கையான பார்வை. அடுத்தது ஆத்துமாவில இருந்து பார்க்கிற பார்வை. அடுத்ததா ஆவியின் பார்வை. இந்த 3யும் தியானிக்கும்போது, இப்ப நீங்க எந்த பார்வையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கங்கிறது உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். முதலாவது நேச்சுரல் விஷன். இந்த நேச்சுரல் விஷன் இது மனிதனுடைய ஐம்புலன்கள். அந்த ஐம்புலன்கள்ல இருந்து ஏற்படுகிற ஒரு அறிவு.
இதன் அடிப்படையில் செயல்படுகிறது தான் இந்த நேச்சுரல் விஷன். இந்த நேச்சுரல் விஷன்ல நமக்கு பிரச்சனை மட்டும் தான் பெருசா தெரியும். நம்ம பலவீனங்கள், வியாதிகள் மட்டும் தான் பெருசா தெரியும். குறைவுகள் மட்டும் தான் பெருசா தெரியும். மனுஷனுடைய வல்லமை, மனுஷனுடைய வார்த்தைகள், மனுஷருடைய செயல்பாடுகள் இது எல்லாம் நமக்கு பெருசா தெரியும். ஏதோ குறைவு இருக்கு, கடன் இருக்குன்னா, தேவனுடைய பரிபூரணத்த நம்மளால பார்க்க முடியாது. அந்த குறைவ மட்டும் தான் நம்ம பார்த்து கொண்டே இருப்போம். ஒரு சின்ன சிம்ப்டம், ஒரு பலவீனம் வந்த உடனே, அந்த சிம்ப்டம்ஸ பெருசா பார்க்க ஆரம்பிப்போம். சூழ்நிலைகள் எதிரா இருக்கு. குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அவருடைய செயல்பாட்டை விட, மற்றவர்களுடைய வார்த்தைகள், அவர்களுடைய செயல்கள் நமக்கு பெரிதாக தெரிய ஆரம்பிக்கும். இததான் ரோமர் 8ல பார்க்கிறோம். மாம்சத்தின்படி வாழ்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இப்ப இஸ்ரவேல் மக்கள பார்க்கிறோம். அவங்க கானான் தேசத்த பார்க்கும் பொழுது, அந்த 10 வேவுகாரர்களும் அவங்க பெரிய மனுஷர்கள, ராட்சதர்கள பார்க்கிறாங்க. கோட்டைகள பார்க்கிறாங்க. இவர்களுடைய பலவீனத்த பார்க்கிறாங்க. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பார்க்கவில்லை. இதுதான் நேச்சுரல் விஷன். அது மாத்திரம் இல்ல, அவங்க சொல்றாங்க, "எங்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம்." இவங்க பார்வைக்கு இதுதான் நேச்சுரல். நம்ம பார்வைக்கு, நம்ம பார்க்கிற பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? வெட்டுக்கிளிய போல இருக்கிறோம். அப்போ இந்த இயற்கையான பார்வை, இந்த நேச்சுரல் விஷன் நமக்கு இருக்குது. இது மேலோங்கி இருக்குன்னா, நமக்கு எப்பவும் கான்ஸ்டன்ட்டா நமக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளு கூட தேவ சமாதானத்துல நம்ம வாழ முடியாது. அடுத்ததா சோல் விஷன், ஆத்துமாவின் பார்வை. இது இந்த பிசிக்கல் ஐஸையும் தாண்டி உள்ள இருக்கிற உணர்வுகளை புரிந்து கொள்ளும். மனிதர்கள் என்ன நோக்கத்தோட பேசுறாங்க, அவங்களுடைய நோக்கங்கள் நம்ம புரிய ஆரம்பிக்கும். அவர்களுடைய மனதின் காயங்கள நம்ம உணர ஆரம்பிப்போம். இது ஒரு 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 ஸ்லைட் சேஞ்ச் தான். அத விட இது ஒரு முன்னேற்றம் தான். ஆனா கூட இதுவும் பூரணமான ஒரு பார்வை அல்ல. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 5வது வசனம். நீதிமொழிகள் 20:5. மனுஷனுடைய இருதயத்திலுள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கும். புத்திமானோ அதை மோண்டெடுப்பான். மனுஷனுடைய இருதயத்திலுள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது. புத்திமானோ அதை முண்டெடுப்பான். இப்போ இது உணர்ச்சி. இத சில நேரம் உணர்ச்சி வசப்படுறோம். இந்த உணர்ச்சியெல்லாம் நம்ம என்ன செய்றோம்? ஆவியானவர் நெனைக்கிறோம். நம்ம மனதுல ஏற்படுகிற சில தாக்கங்களை நம்ம என்ன சொல்றோம்? அது தேவனுடைய சத்தம்னு நெனைக்கிறோம். ஆனா, இப்போ பேதுருவ பார்க்கிறோம். பேதுரு இயேசுகிட்ட சொல்றார், "இது உமக்கு சம்பவிக்கவே கூடாது." இங்க பேதுருவுக்கு அன்பு இருந்ததா? அன்பு இருந்தது. ஆனா, அது தேவனுடைய சித்தம் அல்ல. இப்ப இயேசு சொல்றாரு, "அப்பாலே போ சாத்தானேன்னு" பேதுருவ பார்த்து சொல்றாரு. அங்க உணர்ச்சி வசப்பட்டு தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமான வார்த்தைகளை பேதுரு பேசினதை இயேசு தன்னுடைய ஆவியில் அறிந்தார். அங்க அவனுக்கு பின்பாக மனுஷனைப் போல அவன் சிந்திக்கிறான். நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அப்போ உணர்ச்சி இருக்கா? இருக்கு. அன்பு இருக்கா? இருக்கு. அதுக்காக அது தேவனுடைய சித்தம் என்பது அல்ல. இப்போ இது இதுலயும் இன்னும் அந்த குறைவு இருக்கு. அத விட இது பெட்டரானா பெட்டர். நேச்சுரல் விஷன். ஆனா, இதிலும் மேலான பார்வைதான் ஆவிக்குரிய பார்வை. இது தேவன் பார்க்கிறபடி பார்க்கிற நிலைதான் இந்த ஆவிக்குரிய பார்வை. பிரச்சனைக்கு பின்னாடி தேவனுடைய நோக்கம் நமக்கு தெரியும். இப்போ நம்முடைய நிலைமை அல்ல. கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு என்ன எதிர்காலம் இருக்குது? இத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இதுக்காக தான் பவுல் ஜெபிக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம். அந்த ஜெபத்த வாசிங்கன்றி 17, 18, 19. எபேசியர் 1.
17, 18, 19. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தர வேண்டும் என்று தாம் நம்மை அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். இங்க பவுல் ஜெபிக்கிற ஜெபமே என்னன்னா, நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள். இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. அடுத்ததா பார்க்கிறோம், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. அடுத்ததாக பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் அறியும்படிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள். இங்க நம்முடைய இருதய கண்கள் பிரகாசம் அடையும்படிக்கு அங்கே பவுல் ஜெபிக்கிறார். புதிய கண்களை நமக்கு தரல. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுதுதான் மனிதன் காணாதவற்றை காணுகிறான். காணக்கூடாத உலகத்தில் என்ன நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன பிளெஸிங்ஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத மனிதர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். இப்ப எலிசாவினுடைய வேலைக்காரனை பார்க்கிறோம். எலிசா ஜெபிக்கிறாரு, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். இவனுக்குள்ள கண்ணு இருக்கா? இருக்கு. அந்த கண்ணு திறந்தாதான் காணக்கூடாத உலகத்தில் ஏற்கனவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பை அவன் பார்க்க முடியும். இந்த வேலைக்காரனுக்கு கண்ணு திறந்தப்பயா அந்த பரலோக பாதுகாப்பு வந்தது. அவன் கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடியே தேவனுடைய சேனை அங்கே பாதுகாத்து கொண்டுதான் இருக்குது. சூழ்நிலை மாறல, கண்ணு தான் திறக்கப்பட வேண்டியது அவசியமாயிருந்தது. அப்போ இது எப்போ இந்த உள்ளான மனக்கண்கள் பிரகாசம் அடையும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நம்முடைய வெளிப்புற மனிதன், அவுட்டர் மேன், இது கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆகும்போது, அவுட்டர் மேன்னா ஃபுல்லா நேச்சுரல் விஷன்லயே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன். இது பிரேக் ஆகும்போது, பழைய மனுஷனையும் பழைய சாயலையும் களைந்து போடும்போது, உள்ளுக்குள்ள இருக்கிற மனக்கண்கள் பிரகாசமடையும். பவுல் சொல்றாரு, நேற்று நம்ம தியானித்தோம். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். பழைய மனுஷன், பழைய மாம்சம் எல்லாம் சிலுவையில அறையப்பட்டாச்சு. இப்போ நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். அப்போ நம்முடைய சுய நம்பிக்கை, சுய ஞானம், இது சுய பெருமை, இது எல்லாம் உடையும் பொழுது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தேவ ரகமான வாழ்க்கை, கிறிஸ்துவின் வாழ்க்கை, கிறிஸ்துவின் சிந்தை நம்மிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இப்போ இதுக்கு உதாரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நீ வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 7:20. 3 படைகளின் மனுஷரும் எக்காளங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவிட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காளங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு அப்போ இங்க போதும் ஆண்டி. இங்க என்ன நடக்கு? அங்க பானைகளை உடைக்கிறாங்க. உடைக்கும் போது உள்ள இருந்த தீவெட்டிகள் அங்கே வெளிப்படுகிறது. அப்போ அந்த அவுட்டர் மேன்
இது உடைக்கப்படும் பொழுதுதான் உள்ளுக்குள்ள இருக்கிற மனக்கண்கள் பிரகாசமடையும். நீங்க நேச்சுரலாவே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும், உள்ளுக்குள்ள கிறிஸ்து உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த வெளிச்சத்தின் வாழ்க்கை, அத நம்மளால வாழ முடியாது. இதுக்கு முதல்ல நம்ம வெளிப்புற மனிதன் அது என்ன செய்யணும்? அந்த சாயல் களைந்து போடப்படணும். அந்த அவுட்டர் மேன் பிரேக் ஆகணும். இப்போ தாவீது ஒரு விஷன பார்க்கிறான். கோலியாத்த பார்க்கும்போது எல்லாரும், "அவன் எவ்ளோ பெருசா இருக்கான்." அவன் வார்த்தைய பார்க்குறாங்க, அவன் உருவத்த பார்க்குறாங்க, அவன் போட்டிருக்கிற கவசத்த பார்க்குறாங்க, அவன் வைத்திருக்கிற ஆயுதத்த பார்க்குறாங்க. ஆனா, தாவீதோ எத பார்க்கிறான்? தேவனை பார்க்கிறான். அவர் யார்? உடன்படிக்கையின் பிள்ளையா நான் இருக்கிறேன். நான் பாதுகாக்கப்பட்டவன். நான் பாக்கியவான். என்னை யாரும் தொட முடியாதுங்கிற அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் விஷன் அவனுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைந்திருந்தது. ஆனா அதே தேசத்துல ராஜாவா சவுல் இருக்கிறான். அதே உடன்படிக்கையின் கீழ தான் இருக்கிறான். ஆனா அவனுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையாதபடியினால அவன் பயந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு இயேசு ஒரு ஒரு தொழுநோயாளி, ஒரு குஷ்டரோகிய பார்க்கிறாரு. மற்றவங்க குஷ்டரோகிய பார்த்த உடனே அவன் அசுத்தமானவன், தீட்டுள்ளவன்னு சொல்றாங்க. ஆனா இயேசு அவனை எப்படி பார்க்கிறார்? அவன் சுகமாக்கப்பட வேண்டியவன். சமாரிய ஸ்திரிய மற்றவங்க எல்லாரும் பாவியா பார்க்கிறாங்க. ஆனால் தேவன் அவளை அன்பு கூறப்பட்டவளாய் பார்க்கிறார். பேதுருவ மற்றவங்க தோல்வி அடைந்தவனா பார்க்கிறாங்க. ஆனா இயேசு அவனை அழைத்து சொல்றாரு, உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றப் போகிறேன்." அவன்தான் பிற்கால அந்த சபைக்கே அவன்தான் பில்லரா இருக்கிறான் அப்படிங்கிறத அவர் பார்க்கிறார். அப்போ இன்றைக்கும் நம்முடைய மனம் புதிதாகிறதினாலே, நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமடைய நாம் மறுரூபமாகிறோம். அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் விஷன், ஆவிக்குரிய பார்வை அப்படின்னா, ஏதோ ஒரு புது புது இன்ஃபர்மேஷன பெறுறது இல்ல. புதிய சிந்தனைகளை பெறுவதும் அல்ல. அவர் எப்படி ஒரு காரியத்தை பார்க்கிறாரோ, அதிலிருந்து வாழ நாம் கற்றுக்கொள்வதுதான் ஆவிக்குரிய பார்வை. இந்த ஆவிக்குரிய பார்வை நமக்கு இருக்கும் அப்படின்னா, நமக்கு பயமே இருக்காது. வசனம் சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர பெருசா பார்க்க ஆரம்பிப்போம். சூழ்நிலைகளுக்கு மத்தியில. ஆவிக்குரிய பார்வை இருக்கிற நமக்கு சூழ்நிலைகளுக்கு மத்தியில தேவனை பெரியவராய் பார்க்க ஆரம்பிப்போம். அடுத்ததா எல்லாமே நம்ம வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதை அறிய ஆரம்பிப்போம். அவருடைய அன்புல நம்ம உறுதியா நிற்க ஆரம்பிப்போம். வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அந்த இடத்துக்கு வந்துருவோம். அவருடைய அன்புக்குள்ள நான் இருக்கிறேன். அவருடைய அன்ப விட்டு எதுவும் என்னை பிரிக்க முடியாது. அவருடைய சாயலாக நாம் மாற்றப்படுவோம். அவருடைய ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் தானே அவருடைய சாயலாக நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைவோம். இதெல்லாம் ஆவிக்குரிய பார்வையை பெற்ற மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம். பயம் அறவே இல்லாம போயிரும். கவலை இல்லாம போயிரும். ஏன்னா, சூழ்நிலைகளுக்கு மத்தியில தேவனை நாம் பெரிதாக பார்க்க ஆரம்பிப்போம். இன்னைக்கும் நம்ம பிரச்சனைய பார்க்கிறோமா? மனுஷருடைய குறைகள பார்க்கிறோமா? தேவன் செயல்படுகிறத பார்க்கிறோமா? அப்போ கிறிஸ்துவ நம்ம தெளிவா பார்க்கும் பொழுது, விசுவாசம் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காவே நமக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கும். அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது நமக்கு எளிதா இருக்கும். ஜெபம் அப்படிங்கிறது உறவுக்குள்ள இருந்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். அவர சர்வ் பண்ணணும், ஊழியம் செய்யணுங்கிறது ஏதோ கடமையா நம்ம செய்யணும். இத செய்யலன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு செய்யணும், செய்யணும் அப்படிங்கிறது இல்ல. அன்பிலிருந்து அவருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிப்போம். நான் ஊழியம் செய்றேன், ஊழியம் செய்றேன்னு அந்த ஊழியத்த பிரதானப்படுத்த மாட்டோம். அந்த அன்பிலிருந்து, என் அப்பா,
அவர் சொன்ன வார்த்தை, அவர் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. இதெல்லாம் அவருடைய ஜனங்களுக்கு நான் கொண்டு போகணும் அப்படின்னு அன்பிலிருந்து நாம் செய்ய ஆரம்பிப்போம். நம்மை பிரதானப்படுத்த மாட்டோம். அதனால தான் வசனம் சொல்லுது, விசுவாசத்தை துவக்குகிறவரும், முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாய் ஓட வேண்டும். அவர மட்டும் பார்த்தா போதும். அவர் எவ்வளவு பெரியவர்? அவர் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் டைமென்ஷன்ஸ். எல்லா டைமென்ஷன்ஸையும் தாண்டினவர். அவரால முடியாத காரியம்னு ஒன்றுமே இல்லை. அவரை மாத்திரம் பார்த்து ஓடும்பொழுது நம்முடைய வாழ்க்கை என்றென்றைக்கும் வெற்றியுள்ள வாழ்க்கையா இருக்கும். இப்போ நம்ம எவ்வளவு தூரம் நம்ம கண்கள மூடிக்கொண்டு வாழப் போகிறோம்? நம்முடைய நம்ம ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள்ல தேவன் அமைதியா இருக்கிறது போல தோணலாம். பதில் கிடைக்காத ஜெபங்களா இருக்கலாம். தேவன் எங்கேயோ தூரமா இருக்கிறாரு. நம்ம உண்மையிலேயே அவர் நம்மள பார்க்கிறாரா? அப்படின்னுலாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்மை சுற்றி தேவன் வைத்திருக்கிற பொக்கிஷங்களை அறியாமல் குருடர்களைப் போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில உன்னை உருவாக்குறதுக்கு முன்னாடி நம்முடைய கண்களைத்தான் அவர் திறக்கிறார். வேதாகமம் தொடர்ச்சியா ஒரு உண்மைய தான் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கு. இப்ப ஆகார பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதியாகமம் 21:19. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஆ. இங்க கண்கள் அங்க ஊற்று இருந்ததா? தண்ணீர் துறவு இருந்ததா? இருந்தது. ஆனா அவ பார்க்க முடியல. இப்ப அவ கண்கள திறக்கிறா. அவ அங்க என்ன செய்றா? அந்த ஊற்ற பார்க்கிறா. அப்போ அந்த ஊற்று தண்ணீர் துறவு அப்பதான் அங்க உருவாக்கப்படல. அது ஏற்கனவே இருந்தது. அந்த அற்புதம் அவளுடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது உண்டானது. அப்போ நமக்கு தேவையான எல்லாமே ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் எனக்கு அபிஷேகம் வேணும், இன்னும் வல்லமை வேணும், இன்னும் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் உண்மையிலே தேவன் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள்ள வைத்து நமக்கு கொடுத்து விட்டார் என்பதுதான் உண்மை, நிஜம். இதுதான் எலிசாவினுடைய வேலைக்காரனுடைய கதையிலயும் நடந்தத பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? பொருளாதாரத்த குறித்து கவலையா? எதிர்காலத்த குறித்து பயமா? எல்லாத்துக்கும் அவர் சொல்யூஷன் நமக்கு கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு கொடுத்து விட்டார். நீங்க பல ஜெபித்திருக்கலாம், உபவாசம் இருந்திருக்கலாம், பல முயற்சி செஞ்சிருக்கலாம். ஆனாலும் ஒண்ணும் மாறாதது போல உங்களுக்கு தோன்றிக் கொண்டிருக்கலாம். ஆனா அவருடைய வார்த்தை சொல்லுது, முடிந்தது. கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் முடிந்தது. இன்னைக்கு ரிலிஜியன் நமக்கு எல்லாத்தையும் என்ன சொல்லுது அப்படின்னா, அத செய்யி, இத செய்யி, அப்போ ரட்சிப்பு கிடைக்கும். இத செஞ்சா பரிகாரம், அத செஞ்சா பரிகாரம். ஆனா, இயேசு சொல்றாரு, எல்லாம் முடிந்தது. சிலுவையில எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். அதனால நம்ம வெற்றிக்காக போராட வேண்டியதில்ல. அந்த கிடைத்த வெற்றிய அறிந்து கொள்ளும்படிக்கு நம்முடைய கண்கள் தான் பிரகாசம் அடைய வேண்டும். பவுல் என்ன ஜெபிக்கிறாரு? எபேசியர் 1ல நம்ம பார்த்த ஜெபத்துல இன்னும் ஆசீர்வாதத்த கொடுங்க, வல்லமைய கொடுங்கன்னு அவர் ஜெபிக்கல. ஆண்டவரே அவர்களுடைய மனக்கண் பிரகாசம் அடையும்படிக்கு ஜெபிக்கிறேன். அப்போ ஏற்கனவே இருக்கிறத பார்க்கும்படிக்கு நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படிக்கு, பிரகாசம் அடையும்படிக்கு அவர் ஜெபிக்கிறார். இப்போ பர்த்திமேயு குருடன்ட்ட இயேசு கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்?
ஆண்டவரே நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். இதுதான் நம்ம ஒவ்வொருத்தருடைய ஜெபமாக மாற வேண்டும். ஆண்டவரே எனக்கு அது வேணும், இது வேணும். நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா, ஆண்டவரே நான் பார்க்க வேண்டும். என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும், பிரகாசம் அடையணும். கிறிஸ்துவுக்குள்ள நான் ஏற்கனவே பெற்றவைகளை பார்க்கும்படிக்கு என்னுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையணும். நேற்றைய தினத்துல நான் அப்படியே மெடிடேட் பண்ணிட்டே இருக்கிறப்போ, ஒரு ஆழமான ஒரு இடத்துக்குள்ள தேவன் என்னை கொண்டு போறாரு. நான் லிட்ரலா ஒரு லயன நான் பார்க்கிறேன். ஒரு சிங்கத்த பார்க்கிறேன். அந்த சிங்கத்துக்குள்ளக்குள்ள நான் போறத என்னால அப்படியே ஃபீல் பண்ண முடியுது. அந்த மெடிடேஷன்ல நான் பார்க்கிறேன். அப்போ எனக்கு உள்ளுக்குள்ள ஆவியில எனக்கு ஒரு அங்க நான் உணர்த்தப்படுகிறேன். "நீ யாருக்குள்ள இருக்கிற? யூத ராஜ சிங்கத்துக்குள்ள நீ இருக்கிற." இன்றைக்கு அவரைத்தான் நாம் போர்த்தி இருக்கிறோம், உடுத்தி இருக்கிறோம். இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய உலகத்துல, இன்னைக்கு நமக்கு தான் நம்ம யாருன்னு புரியல. இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற அத்தனையும் நம்ம யாருன்னு அவைகள் அறிந்து வைத்திருக்கின்றன. இப்ப யூத ராஜ சிங்கத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா, நம்மள பார்க்கும் பொழுதே அவைகளுக்கு தெரியும். இப்போ காட்டுக்கு ராஜா சிங்கம்னு சொல்றோம். இந்த சிங்கத்த பார்த்தோனே சகல மிருகங்களும் பயப்படுது. அதுபோல தான் நீங்க யூதராஜ சிங்கத்துக்குள்ள இருக்கிறீங்க. அந்த சிங்கத்தின் ஆவிக்குரிய சரீரத்த தான் நீங்க பெற்றிருக்கிறீங்க. உங்கள பார்க்கும் பொழுதே சகலமும் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனா, நீங்க எத பார்த்து இன்றைக்கும் பயந்து கொண்டிருக்கிறீங்க? இன்னைக்கு அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா, அந்த யூதராஜ சிங்கத்துக்குள். இதுதான் ஆவிக்குரிய விஷன். நீங்க இதெல்லாம் மெடிடேஷன்ல டீப்பா நீங்க அவருக்குள்ள போகும் பொழுது, உங்களுடைய கண்கள் திறக்க திறக்க தான் உங்களுக்கு வெளிப்பாடுகள் உண்டாகும். நீங்க உங்கள உணர ஆரம்பிப்பீங்க. உங்கள நீங்க உணர ஆரம்பிக்கும் பொழுதே, இந்த முழு பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை ஆவிக்குரிய உலகமும், நீங்க உங்களுக்கு வெளிச்சம் வந்தத அவைகள் அறிந்து கொள்ளும். உங்களுக்கு முன்னாடி அது எதுவும் நிற்க முடியாது. இப்ப கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஏற்கனவே பெற்றிருக்கிற ஒரு காரியம், புதிய அடையாளம். நியூ ஐடென்டிட்டி. இன்னைக்கும் எல்லோரும் நெறைய பேர் அவங்கள தோல்வி அடைந்தவர்களா, பலவீனமானவர்களா, பாவிகளா பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஏன்னா நம்ம கிறிஸ்து மரித்த பொழுது நாம் மரித்து விட்டோம். அவர் உயிர்த்தெழுந்த பொழுது நாம் உயிர்த்தெழுந்திருக்கிறோம் என்றால், நம்ம இன்னைக்கு புது சிருஷ்டியா இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு ஆவிக்குரிய அத்தாரிட்டிய அவர் கொடுத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பூமியிலே கட்டுகிறது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூமியிலே கட்டவிழ்ப்பது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும்னு சொல்றாரு. சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள நமக்கு அதிகாரத்தை கொடுத்தவர். இன்றைக்கு அத்தனை வல்லமையின் அதிகாரத்தையும் துரைத்தனங்களையும் அவர் உரிந்தெடுத்தவராய் இருக்கிறார்னா, இன்றைக்கு அந்த கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா, நமக்கு மேல எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை. அவர் கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு. எல்லா அதிகாரத்தையும் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அடுத்ததா இந்த வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அவர் கொடுத்திருக்கிறாராம். வாசிக்கலாம். 2 பேதுரு 1 அதிகாரம் 3 வசனம். 2 பேதுரு 1:3. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்தியும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. போதும். இப்போ வசனம் சொல்லுது, தம்முடைய மகிமையினாலும், காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவு. அதான் என்லைட்டன்ட் ஐஸ். அவர அறிய, அறிய, அறிய என்ன நடக்குதாம்? ஜீவனுக்கும், தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், சிலவற்றை அல்ல, பலவற்றை அல்ல,
எல்லாவற்றையும், யாவற்றையும் நமக்கு ஜீவனுக்கு, தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவரை அறிகிற அறிவு நமக்கு தருகிறதாம். அடுத்த வசனம் பார்க்கிறோம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. இச்சையினால தான் உலகத்துல கேடு வந்துச்சு. முதல் ஆதாமின் மூலம், அந்த இச்சையின் மூலம் உலகத்தில் உண்டான அந்த கேட்டுக்கு இன்னைக்கு என்ன செஞ்சுட்டோம்? தப்பிட்டோம். திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு, நம்ம எல்லோருக்கும் திவ்ய சுபாவத்துக்கு நம்ம பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு, மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே அவரை அறிகிற அறிவு, பிரகாசமுள்ள மனக்கண்கள். மனக்கண்கள் திறக்கப்படும் பொழுது நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள். ஏதோ இன்னைக்கு நமக்கு புதுசா வரணும்னு இல்ல. நம்ம மனக்கண்கள் தான் பிரகாசம் அடையணும். அது பிரகாசம் அடைஞ்சிருச்சுன்னா, உங்களுக்கு பூமி அது பலன கொடுக்கும். என்னென்ன உங்களுக்கு நன்மை வேணுமோ, ஜீவனுக்கும், தேவபக்திக்கும் உண்டான எல்லாம் நமக்கு கொடுக்கப்படும். அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆவோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நமக்கு உண்டாகி இருக்கிறதை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அத பார்க்க ஆரம்பிச்சுட்டோம்னா போதும். அது எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம். அடுத்ததா நம்ம ஆவிக்குரிய அந்த பார்வையில நம்ம மாறும் பொழுது, ஒண்ணு நல்லா புரிய ஆரம்பிப்போம். நாம் பாவத்திற்கு மரித்து விட்டோம். வாசிக்கலாம். ரோமர் 6வது அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 6:11. அப்படியே நீங்கள் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். எண்ணிக்கொள்ளுங்கள். பாவத்துக்கு மரித்தவர்கள்ன்னு எண்ணணுமா. நம்ம அந்த சிந்தனைகளில அதையே எண்ணிக்கொண்டு இருக்கணும். பாவத்த மேற்கொள்ள முடியலையே, பாவத்த மேற்கொள்ள முடியலையேன்னு பாவத்தோடு கூட கடந்து போராடுறதுக்கு தேவன் சிலுவைக்கு போகல. நான் சிலுவையில் மரித்த பொழுது நீயும் என்னோடு கூட மரித்து விட்டாய் என்றால், நீ பாவத்துக்கு மரித்து விட்டாய் என்று நீ எண்ண வேண்டும். பாவம் இன்னும் உங்கள ஆளுகை செய்றத போல நீங்க நெனச்சுக்கணும். முதல்ல நீங்க யாருங்கிறத இன்னும் புரியலன்னு அர்த்தம். பாவத்தின் அதிகாரம் முற்றிலும் நம்ம மேல இருந்த அதிகாரம் உடைக்கப்பட்டுருச்சு. அப்போ நம்ம இந்த ஆவிக்குரிய இந்த ஸ்பிரிச்சுவல் விஷன தடுக்கிறவைகள் என்ன அப்படின்னா, அறிவு. வெளிப்பாடு இல்லாம அறிவு மட்டும் மனப்பாடமா வசனத்த படிக்கலாம். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எந்த வசனத்த கேட்டாலும் தலைகீழ சொல்லலாம். எத்தன குயிஸ்ல வேணாலும் ஜெயிக்கலாம். ஆனால் ரெவலேஷன் நாலேட்ஜ் இல்ல, வெளிப்பாட்டின் அறிவு இல்லன்னா, நமக்குள்ள மாற்றம் வராது. அடுத்ததா இந்த ஸ்பிரிச்சுவல் விஷன தடுக்கிற இன்னொன்னு மிக முக்கியமானது ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்முடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ ரொம்ப அதிகமா நம்புவோம். என் பக்கத்துல தேவன் இருக்கிறது போல இல்லையே! என் கூட இருக்கிறது போல, எனக்குள்ள இருக்கிறது போல இல்லையே! அப்படின்னு இந்த எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ்னால நீங்க வாழ்வீங்கன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் விஷன் உங்களுக்கு தடைப்படும். அவர் இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணுனாலும், பண்ணலனாலும் நிஜம் என்ன? சத்தியம் என்னன்னா, அவர் உங்க கூட தான் இருக்கிறாரு. உங்களுக்குள்ள தான் இருக்கிறாரு. அதுதான் நிஜம், சத்தியம். அடுத்ததா இந்த ஸ்பிரிச்சுவல் விஷன் தடைப்படுறதுக்கு மிகப்பெரிய ஒரு தடை என்னன்னா, நான் இந்த சுயம். இந்த சுயம் மேலோங்கி நிக்கும்போது, தேவனுடைய சத்தம் அங்க அங்க எப்படி கேக்குது? ரொம்ப மங்கலா கேக்குது. அவருடைய அந்த ஸ்பிரிச்சுவல் விஷன் மங்கி போகிறது. அடுத்ததா இந்த ஸ்பிரிச்சுவல் விஷன் தடைப்படுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரியம், உலகத்தின் சத்தம். இந்த மீடியா குடுக்கிற சத்தம். கவலைகள், பண ஆசை. இது எல்லாமே நம்முடைய அந்த ஆவிக்குரிய பார்வையை மங்கச் செய்கிறவைகளாய் இருக்கின்றன.
4 காரியம். நல்லா நீங்க உங்களுக்கு உங்களுக்கு இன்னைக்கு எந்த ஏரியால ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறீங்க? வெறுமனே அறிவு மட்டும் இருக்கு. ரெவலேஷன் இல்ல. வார்த்தைய நம்ப முடியல. அப்படின்னாலும் நம்ம ஸ்பிரிச்சுவல் விஷன் தடைப்படுகிறது. அடுத்தது உணர்ச்சிகளை நம்புகிறது. அவர் தூரமா இருக்கிறாரு. எங்கேயோ என் ஜெபத்த கேட்கிறாரா இல்லையான்னு தெரியல. அவர் செய்வாரா இல்லையான்னு தெரியல. இப்படின்னு உணர்ச்சிகளை நம்ம நம்பிக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததா நான், சுயம். இதுதான் பழைய மனுஷன். பழைய மனுஷனுடைய வாழ்க்கையில நம்ம வாழும்போது நமக்குள்ள சுயம் ரொம்ப பெருசா இருக்கும். நான் என்கிறது நமக்குள்ள பெருசா இருக்கும். இப்ப நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார்ன்னு பவுல் சொல்றாரு. இல்ல, டோட்டலா அந்த பழைய மனுஷன் அழிந்து போய்விட்டான். இப்போ கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறார். அவர் பெருகவும், நான் சிறுகவும் யோவான் சொல்றாரு. அந்த இடத்துக்கு நம்ம வரணும். அடுத்ததா உலகத்தின் சத்தம். மொபைல். மொபைல்ல அதிக நேரம் நம்ம செலவிடுறோம். தேவையில்லாத காரியங்கள்ல செலவிடுறோம். இல்ல நியூஸ், மீடியா, உங்களுக்கு ஏற்படுகிற கவலைகள், பண ஆசை. பணம் தவறா? தவறு இல்ல. பண ஆசை. அதையே குறித்து திங்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை. திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் இருக்கும்னா, நிச்சயமா நம்முடைய ஆவிக்குரிய பார்வைகள் அது தடைப்படும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே, நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை நீர் திறந்தருளும். எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும். உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஏற்கனவே அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது, இன்னமும் தேவன் நம்மை ஆழங்களுக்குள்ளே அவர் கொண்டு செல்வார். சங்கீதம் 46:10 பார்க்கிறோம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போ அவருடைய சத்தம் எங்க கேட்கப்படுதாம்? அமைதியில தான் கேட்கப்படுகிறதாம். இந்த அமைதி இல்ல அப்படின்னா, அவருடைய சத்தத்த நம்மளால கேட்க முடியாது. இருதயம் எப்பவும் கொந்தளித்துக் கொண்டிருக்கிற ஒரு கடலின் அலையைப் போல இருக்கும் அப்படின்னா, அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியாது. நாம் தரிசித்து நடவாமல், விசுவாசித்து நடக்கிறோம். எதையும் ஃபீல் பண்ணி தான் நடக்கணும்னு இல்ல. விசுவாசம் என்பது என்ன? காணப்படாததை நம்புவது. அதுதான் விசுவாசம். காண்கிறதை நம்புகிறது விசுவாசம் அல்ல. காணக்கூடாததை நம்புவோமாகில், அது வருகிறதற்கு பொறுமையோடு நாம் காத்திருப்போமாம். அப்போ பழைய சிலுவை கிராஸ் எதுக்கு? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே நாங்கள் பிரசங்கிக்கிறோம். சிலுவை மற்றவங்களுக்கு இடறலா இருக்குது. பவுல் சொல்றாரு. ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. அங்க பழைய மனுஷனுடைய முடிவு, புதிய வாழ்க்கையின் ஆரம்பம். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். சிலுவையை பவுல் சொல்றார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப் போகிறவர்களுக்கு பைத்தியம். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலன்னா, அந்த கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது நானும் அறையப்பட்டேன். இதை எவ்வளவு தூரம் நம்ம ரியலா வாழ ஆரம்பிக்கிறோமோ, அவ்ளோ தூரம் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயம் பெற்று நாம் எழும்ப முடியும். இனி வாழ்வது நான் அல்ல, அவரே என்னிலிருந்து வாழ்கிறார். இதுதான் ஆவிக்குரிய நிஜம், சத்தியம். அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சில நேரங்கள்ல அவர் தூரமா இருக்கிறது போல நீங்க தோன்றலாம். இப்போ சன் இருக்கு. அந்த சூரியன மேகம் மறைக்கிறது போல இருக்கலாம். அதுக்காக சூரியன் இல்லங்கிறது அர்த்தமே இல்ல. அதுபோல தான் அவருடைய பிரசனம் உங்க கூட இருக்கிற அவருடைய பிரசனம் ஒரு நாளும் உங்களை விட்டு எடுபடாது. அவர் சொல்றாரு, மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை
தெரிந்து கொண்டால், நல்ல பங்காகிய அவரை நாம் தெரிந்தெடுத்திருக்கிறோம் என்றால், அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட என்றென்றைக்கும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். நம்ம ஒருபோதும் தனியா இல்ல. நம்மள ஒரு நாளும் அவர் கைவிடவும் இல்லை. நமக்கு தேவையான அனைத்தையும் கிறிஸ்துவில் அவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்து விட்டார். அதனால வெற்றி மாத்திரம் தான் நமக்கு நிச்சயமான ஒன்று. ஒண்ணே ஒண்ணு ஆண்டவர் கேட்கிறாரு. நீங்கள் பார்க்க தயாரா? எத பார்க்கிறோம்? இந்த உலகத்த பார்க்கிறோமா? உலகத்துல இருக்கிற மனுஷங்க மனுஷங்க பேசுற வார்த்தைகள், சூழ்நிலைகள் இதையே பார்த்து கொண்டிருக்கிறோமா? ஆவியில நீங்க யாரா இருக்கிறீங்க? உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு? அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலேயும் எங்களைக் கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு வெற்றி வரும்போது, அது அவரை அறிகிற அறிவு மற்றவர்களுக்கு உண்டாகும். அந்த வாசனை உண்டாகுமாம். எங்களைக் கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நமக்கு கிடைக்கிற வெற்றி அவரை மற்றவர்கள் அறிகிற அறிவுக்கு நேராய் வழிநடத்துகிறது. நமக்கு ஒரு நாளும் தோல்வி என்பது இல்லை. ஒண்ணே ஒண்ணு அவர் சொல்றத அப்படியே நம்ம வாழணும். பாவத்திற்கு மரித்தவர்களாக நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த எண்ணுறதுல தான் இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு என்ன நடந்திருக்கு? இத முதல்ல எண்ண ஆரம்பிக்கணும். இத முதல்ல தியானிக்க ஆரம்பிக்கணும். அவருடைய ரத்தம் என் மனசாட்சிய கூட சுத்திகரித்திருக்கிறது. என்னுடைய சரீரத்தின் அவயவங்களை கூட அவருடைய அந்த அ என்னுடைய மனசாட்சி அந்த சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களுக்குள்ளயும் ஒரு அவேர்னஸ் இருக்கு. ஒரு விழிப்புணர்வு இருக்கு. இது எல்லாமே சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு பாடியில கூட மெமரி இருக்காம். இந்த மெமரி எல்லாமே அவருடைய ரத்தத்தினால கிளென்ஸ் பண்ணப்பட்டத நம்ம உணரணும், எண்ணணும், அத தியானிக்கணும். அப்பதான் முழுவதுமாய் அந்த பாவம், மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நாம் விடுதலையாகிறோம். ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துக்குள்ள நம்ம வருகிறோம். உங்கள் சரீரங்களை, அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். அது நீதியின் ஆயுதமா மாறிருச்சு. இன்றைக்கு ஒவ்வொரு அவயவமும். அத நம்ம உணரணும். அத எண்ணணும். அத தியானிக்கணும். இத நம்ம தியானிக்கவே நம்முடைய சரீரத்துல இருக்கிற முன்னோர்கள் வழியாக வந்த பலவீனங்களோ, நோய்களோ, வியாதிகளோ, வேற எந்த பிரச்சனைகளோ, அது நிச்சயமாய் அதிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள். அதற்கு மிக முக்கிய அவசியம் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் விஷன், ஆவிக்குரிய பார்வை நமக்கு ஓப்பன் ஆகணும். நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபமே இதுதான். இதை உணர்ந்தவர்களா நம்ம கொஞ்ச நேரம் அப்படி மெடிடேட் பண்ணி நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ரீபலா ஷெக்கெரெலே மெஹேலி பிரஹாஷி கோலு ஷரு அலு ஷரா. அப்பா, உங்க வார்த்தை சொல்லுது. தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். இன்றைக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் நாங்க ஃபீல் பண்றோம்ப்பா. 24 ஹார்ஸ் 365 டேஸ் எங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்க ரத்தம் எங்க மேல தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவர் மேலயும் உங்க ரத்தம் தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அதை எண்ணுறோம். அதை தியானிக்கிறோம். உங்க ரத்தம் வல்லமையுள்ள ரத்தம். சத்துருவின் கிரியைகளை அழிக்கிற ரத்தம்.
மனசாட்சியை சுத்திகரிக்கிற ரத்தம். இன்றைக்கு எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் உங்க ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எங்களை சுற்றிலும் innumerable company of angels, infinite number of angels, அத்தனை தூதர்கள் எங்களை சூழ இருக்கிறதை நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கிறோம்ப்பா. அத்தனை தூதர்கள் எங்களை பாதுகாக்கும்படி நீர் அனுப்பி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ரீபாலா ஷெகேரே மெஹி பஹா ஷிகோலு. இன்றைக்கு மகிமையின் நம்பிக்கையாய் இருக்கிற கிறிஸ்து, அந்த கிறிஸ்துவுக்குள்ள, அந்த யூத ராஜ சிங்கத்துக்குள்ள நாங்க இருக்கிறோம். அவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். அதை நாங்க ரியலா பார்க்கிறோம். ரியலா பார்க்கிறோம்ப்பா. அவ்வளோ பெரிய தேவன், அண்ட சராசரங்களை படைத்தவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிற எங்கள் தேவன் அவர் பெரியவர். எங்களுக்குள்ள இருக்கிறார். அவருக்குள்ள நாங்க இருக்கிறோம். இது எல்லாத்தையும் நாங்க ரியலா பார்க்க ஆரம்பிக்கிறோம்ப்பா. ஒரு பெரிய விடுதலைய இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்து கொண்டிருக்கிறீர். ஒவ்வொருவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் அது உயிர்ப்பிக்கப்படுகிறது. ரீபா ஷேக்கெரமே லீமல் ஹாஷ்லே பிரஹீதலூஷரபா. உங்க பிரசன்னத்தை ஒவ்வொருவரும் உணர ஆரம்பிக்கிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நாங்க ஜெபிக்கிற ஜெபமே ஒன்றே ஒன்று. நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்களுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். எங்கள் கண்களை, ஆவிக்குரிய கண்கள் பூரணமாக திறக்கப்படும்படியாக, எங்களுடைய ஆவிக்குரிய பார்வை இன்னும் ஷார்ப்பன் ஆகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கூர்மையான பார்வை எங்களுக்கு உண்டாகட்டும். கழுகை போல நீங்க எப்படி பார்க்கிறீங்களோ, எங்களை எப்படி பார்க்கிறீங்களோ, அதே விதத்துல நாங்க எங்களை பார்க்க எங்க கண்கள் பிரகாசம் அடையட்டும் அப்பா. நீங்க எங்க கூட எவ்வளவு ஒன்றா இருக்கிறத நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. அத நாங்க அறிய நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, வந்த ஒவ்வொருவரையும் மனதார நான் பிளஸ் பண்றேன். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில 100 மடங்கு பலன் தரட்டும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.